ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு கோயம்புத்தூர் ஸ்டைல்ல நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாமே வதக்கி ஆட்டி அதுக்கப்புறமா நம்ம செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மெத்தட். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பாறை மீன். எப்பவுமே குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் மீன் சேர்த்து பண்றப்ப குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய சைஸ் மீனா இருந்தா அதோட தலையா கண்டிப்பா சேர்த்து இதுல பண்ணுங்க. இப்ப மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு உப்பு இறங்குறதுக்காக இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புல கடைசியா தான் மீன் சேர்க்க போறோம். முன்னாடியே இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் தடவி எடுத்து வச்சுட்டா நம்ம கடைசியா சேர்க்கும் பொழுது மீன்ல உப்பு நல்லாவே இறங்கி இருக்கும். இந்த மாதிரி உப்பு எதுவும் சேர்ந்து கலந்து வைக்காம நம்ம கடைசியா மீன் மட்டும் சேர்த்து பண்ணும் பொழுது இதுல உப்பு டேஸ்ட் எதுவுமே இறங்காம மீன் சாப்பிடும் பொழுது ரொம்பவே சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம குழம்பு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததா குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 இருந்து 20 சின்ன வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணுங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கிறப்ப குழம்பு லைட்டா இனிப்பு அடிச்ச மாதிரி இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா 2-3 கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ப வெங்காயம் தக்காளி ரொம்பவே சீக்கிரமா வதங்கி வரும். தக்காளி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்க வேணாம். அந்த தக்காளி தான் இந்த குழம்புக்கு டேஸ்டே. நம்ம புளியும் அந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்க போகிறோம் அப்படிங்கறனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், முழு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போதான் குழம்பு நல்லா திக்காக நிறையா கிடைக்கும். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா. மீன் குழம்பு மசாலா இல்லாதவங்க குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் மீன் குழம்பு மசாலா வேணுனாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட சூட்லேயே இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கூடவே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. திப்பியே எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சியில் இருக்கிற மசாலாவிலையும் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த சைஸில் புளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வரும் இது. இந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் இந்த மசாலாவோடையே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் பேஸ்ட் அப்புறம் புளி, அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். இப்போ அடுத்ததாக நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே வடசட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் சேர்த்து தான் பண்ணணும். வெந்தயம் டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் வெந்தயம் சேர்த்த உடனே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை கில்லாம முழுசா இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காய மசாலா சேர்த்துட்டு குழம்பு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகணும். அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிறப்ப தான் நல்லா சுண்டி வரப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. மூடி எதுவும் போடாமல் ஓப்பனாகவே இதை கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். பாருங்க, குழம்பு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் மீன் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி உப்பு மஞ்சத்தூள் தடவி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை இதில் சேர்த்துருங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நம்ம கலந்து விடக்கூடாது. கலரி விட்டால் மீன் எல்லாமே உடஞ்சிரும். நீங்கள் கரண்டி எதுவும் போட்டு கலக்காமல் இந்த மாதிரி வடசட்டி எடுத்து நம்ம அப்படியே குலுக்குனா குழம்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்கி விடுங்க. மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமே குக் ஆயிரும். அதுக்கு மேலே வேக விட்டால் மீன் எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், மீனோட கண்ணு நல்லா வெளியே வந்திருக்கு. மீன் நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு மேலே கொதிக்கி விட்டால் மீன் அப்படியே குழம்புலேயே கரைஞ்சிரும். இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல் மீன் குழம்பை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.